ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த நாளிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நாம் ஜெபத்தோடு துவங்கலாம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை. நாங்கள் தொடர்ந்து பேச இந்த கர்த்தாவே உம்முடைய வசனத்தை ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவை புரிந்து கொண்டு வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. அந்த நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனம். மேத்யூ சாப்டர் 28 வேர்ட்ஸ் 5 வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அடுத்ததா, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அடுத்ததா வாசிங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் சொல்லுங்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். நல்லா கவனிங்க. யாரை பார்த்து தூதன் பயப்படாதே என்று சொன்னான் என்று சொன்னால், அதிகாலையிலே இருட்டோடு 2 ஸ்திரீகள் இயேசுவை தேடி கல்லறையின் இடத்திலே போகிறார்கள். யாரை பார்த்து பயப்படாதே என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், இயேசுவை தேடுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்ல முடியும், பயப்படாமல் இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், அவங்க அதிகாலையில் இருட்டோடு 2 ஸ்திரீகள் இயேசுவினுடைய கல்லறையை நோக்கி சென்றார்கள். ஒரு ஸ்திரீ, அதாவது மத்தேயு 28:1 சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனான மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்த ஸ்திரீகளை பார்த்து தூதன் சொல்லுகிறான், பயப்படாது இருங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறீர்கள். ஏன் பயப்படாதிருங்கள் என்று சொன்னான் என்று சொன்னால், தேடி பார்க்க வந்தவர்களை பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறான். நீங்களும் நானும் இயேசுவை அதிகாலையில் பார்க்கிற அனுபவத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், பயப்படாதிருங்க, பயப்படாது இருங்கன்னு சொல்லி இயேசு நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமா? அல்லது தூதர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமா என்று சொன்னால், நீங்களும் நானும் அதிகாலையில் இயேசுவை பார்க்க, தேடி போய் பார்க்க நாம் ஆவலாக இருக்கிறோமா? அல்லது நாம் இயேசுவை அதிகாலையிலே தேடுகிறோமா? அல்லது இயேசுவை நாம் இருட்டோடு அதிகாலையிலே இயேசுவை பார்க்க நம்முடைய மனதையோ, நம்முடைய கண்களையோ, நம்முடைய சிந்தனையோ, நம்முடைய கால்களையோ, நம்முடைய கைகளையோ, நம்மளுடைய உடலையோ நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அப்படி ஒப்பு கொடுத்திருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய வார்த்தை, நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஏன் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதற்காக அவன் நீங்கள் பயப்படாதீங்க என்று சொன்னான்னு சொன்னால், மத்தேயு 28:2 சொல்லுகிறது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படியாக கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். எதற்கு பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னால், பூமி அதிர்ந்துச்சான். தூதன் வந்ததை பார்த்த உடனே பூமி என்ன ஆச்சு? அதிர்ந்தது. அதிர்ந்த உடனே பயந்தார்கள். பயந்த கூட்டத்தை பார்த்து தூதன் சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் இருட்டோட கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். அவர் இங்கே இல்லை, கலிலேயாவுக்கு போய்விட்டார், கலிலேயாவுக்கு போய்விட்டார். அப்போ அவர் சொல்ல, வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தார். இரண்டாவது, நீங்கள் பயப்படாதிருங்கள் ஏன்னு சொன்னால், நான் கல்லை தள்ளி வச்சிட்டேன், நீங்கள் வேணால் பாருங்கள் உள்ளே போயிட்டு. அவர்களால் தள்ளி பார்க்க முடியாது. அவர்களுக்கு முன்பதாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனையில் தேவதூதனே அந்த பிரச்சனையாகிய கல்லை ஓரமாய் தள்ளி நீங்கள் பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தேவதூதன் என்ன பண்ணுறாரு? அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்கள் பிரச்சனையாகிய கல்லை நான் என்ன பண்ணிட்டேன்? தள்ளி ஓரமாக வச்சிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க.
பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படாமல் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். யாரை தேடினாங்கன்னு சொன்னால் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேடி அதிகாலையிலே போனார்கள். சரீரத்தை பார்க்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணிட்டாராம், உயிர் அடைந்து அவர் கலிலேயாவுக்கு போய்விட்டார் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறான். அந்த வசனம் சொல்லுகிறது 28:6, அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே போயிட்டார்? தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இயேசு 3ஆவது நாளிலே நான் உயிரோடு வருவேன் என்று சொன்னாரே, அதன்படியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நான் கல்லை தள்ளிவிட்டேன், நீங்கள் பயப்படாமல் இருங்கள். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனையாகிய கல்லை நான் என்ன பண்ணிட்டேன்? தள்ளி ஓரமாக வச்சுட்டேன். நீங்கள் வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. இரண்டாவது, யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய செய்தி. யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி அவருடைய பிரச்சனையை தள்ளுவதற்கு, புரட்டுவதற்கு, அதை ஓரம் கட்டுவதற்கு தூதனை அனுப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 15:3 சொல்லுகிறது, கிறிஸ்து ஆனவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த 3 காரியத்தை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகிறோம். என்ன அந்த 3 காரியங்கள் என்று சொன்னால், இயேசுனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. முதலாவது, நம்மளுக்கு கிடைத்த கிஃப்ட். இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதினாலும் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டை நம்ம பார்க்கணும். இயேசு மரிக்கவில்லை என்று சொன்னால் இந்த 3 கிஃப்ட் நமக்கு கிடைக்காது. இயேசு உயிரோடு வரவில்லை என்று சொன்னால் இந்த 3 கிஃப்ட் கிடைக்காது. என்னங்க அந்த 3 கிஃப்ட்டு? வெகுமதி, 3 வெகுமதி. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலே நாம் 3 வெகுமதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், முதலாவது வெகுமதி பாவ மன்னிப்பு, இரண்டாவது வெகுமதி பரிசுத்த ஆவியின் துணை, மூன்றாவது வெகுமதி நம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் என்ன பண்ண போகிறோம்? உயிர்த்தெழ போகிறோம். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறினபடினாலே நாம் என்ன செய்ய போகிறோம்? பரிசுத்த ஆவியை பெறப்போகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரோடு எழுந்தபடியினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த பாவ மன்னிப்பை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? மற்றவர்களுக்கு மன்னிக்க போகிறோம். அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது பரிசுத்த ஆவியின் துணை, மூன்றாவது உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப்போம். முதலாவது 1 கொரிந்தியர் 15:3 நாம் வாசித்த பிரகாரம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு தரிசனமானார். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்காக கொட்டப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்காக பாடுகளை சகித்தார் என்று சொன்னார்? வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இந்த உலகத்திலே பாவங்களுக்காக மரிக்கிறதற்கு ஒருத்தரும் கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணார்? மரித்தார். அல்லேலூயா. இரண்டாவது யோவான் 14:26 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றுகிற ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து போய்விட்டார் உயிர்த்தெழுதல் அடைந்து. அவருக்கு பின்பதாக உங்களுக்கும் என்னையும் வழி நடத்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நாளிலே இரண்டாவது காரியம் நமக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதற்கென்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் வேத வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நினைப்பூட்டுவதற்கு நமக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை இரண்டாவது விதமாக இந்த உயிர்த்தெழுதி நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதி நாளிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக பிலிப்பியர் 3:10 சொல்லுகிறது, இப்படி நான் இயேசுவையும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதியின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று சொல்கிறார் பவுல். அப்போ பவுலினுடைய வாஞ்சை எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நான் என்ன பண்ணிடணும்? இயேசு கிறிஸ்துவை போல நான் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம் பாவ மன்னிப்பு. இரண்டாவது பரிசுத்த ஆவியினுடைய துணை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவது உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் மரித்தாலும் நாம் என்ன பண்ண போகிறோம்? இயேசுவை போல எழும்ப போகிறோம். அல்லது உயிரோடு கூட இருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணப்பட போகிறோம்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ பவுல் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கும் தகுதியாகும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ பவுலுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, எப்படியாவது இயேசுவை போல தானும் எழும்பிட வேண்டும், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அடைய வேண்டும், அவரை போல நீங்களும் நானும் போக வேண்டும் என்ற வாஞ்சையிலே இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே எப்படி மாற வேண்டும்? முதலாவது, நாம் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழுகிறோம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக வாழுகிறோம். மூன்றாவது, உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது நீங்களும் நான் என்ன பண்ணிடணும்? உயிர்த்தெழுதலை அடைந்தே ஆக வேண்டும். அப்போ பவுல் சொல்லுகிற பிரகாரமாக நாம் என்ன செய்யணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். பிலிப்பியர் 3:15 சொல்லுகிறது, ஆகையால் நமக்கு ஒரு சிந்தை இருக்க வேண்டுமா? நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். எந்த சிந்தை? உயிர்த்தெழுதலின் வல்லமை சிந்தை, பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய சிந்தை, பாவம் மன்னிப்பை பெற்ற சிந்தை. இந்த மூன்று சிந்தையை வைத்து கொண்டு இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் கர்த்தரோடு கூட மகிழ வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லுங்க, ஆகையால் பிலிப்பியர் 3:15 சொல்லுகிற, ஆகையால் நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த மூணு சிந்தைகள் இல்லாமல் வேற சிந்தையில் நீங்கள் பரிசுத்த சிந்தையில் இருந்தால் அதை கூட தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவாராக. நீங்கள் நடப்பீங்களாக அந்த சிந்தையில். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே எல்லோருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான செய்தியை கொடுக்கிறார். நம்முடைய SW ப்ரேயர் ஹவுஸுக்கு தேவ செய்தியாக ஆண்டவர் கொடுத்தது என்ன என்று சொன்னால், முதலாவது மன்னிப்பு, பாவ மன்னிப்பு நமக்கு. இரண்டாவது பரிசுத்த ஆவியின் துணை நமக்கு. மூன்றாவது உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு. பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவியின் துணை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை இந்த ஆண்டிலே கர்த்தர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் செய்தியாக கொடுத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து வாசிக்கலாம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போய், என்ன சமாதானம் சொன்னால், பாவ மன்னிப்பாகிய சமாதானம், பரிசுத்த ஆவியாகிய சமாதானம், உயிர்த்தெழுதல் ஆகிய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். உலகம் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலே, உயிர்த்தெழுதல் நாளிலே நாங்கள் பாவ மன்னிப்பை ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டோம், பரிசுத்த ஆவியை குறித்து அறிந்து கொண்டோம், உயிர்த்தெழுதலை குறித்து அறிந்து கொண்டோம். நீர் எப்படி உயிரோடு எழும்பினீரோ அப்படி நாங்கள் உயிரோடு எழும்ப ஆசைப்படுகிறோம். நீர் எப்படி பரிசுத்த ஆவியின் துணையிலே நடந்தீரோ அப்படி நாங்கள் ஆண்டவரை பரிசுத்த ஆவியின் துணையிலே நடக்க விரும்புகிறோம். நீர் எப்படி பாவங்களை மற்றவர்களுக்கு மன்னித்து கர்த்தாவே உம்முடைய பாவத்தை ஒப்புக் கொடுத்தீரோ அப்படி நாங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுது. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.